நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நீங்க தவறு செஞ்சுட்டா ஆண்டவருடைய திட்டம் விருப்பம் என்னதோ நன்மையை அமைச்ச ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது. இப்போ தவறு செய்த பிறகு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியையும் அமைச்ச என்ன பண்றாரு? அடைத்து போடுகிறார். ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை அடைத்து போடுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகவும் நன்மையானவைகளை செய்ய வேண்டும், ஜீவனுக்கு ஏதுவானதை செய்ய வேண்டும், ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம நம்முடைய தவறுகளினால சில தவறான ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால கடைசியில நன்மையானவைகளையும் நாம பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அதனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் என்னுடைய ஆமென் இந்த நன்மையானதை நான் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஸ்தோத்திரம் என் பக்கத்திலே தான் இருக்கிறது, எனக்கு கிட்டலாம் இருக்கு, ஆனாலும் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் காரணம் என்ன? ஸ்தோத்திரம் நீங்கள் முதலாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார். முழு சுதந்திரத்தையும் கொடுத்து ஸ்தோத்திரம் உன் விருப்பம் போல செய் என்று எல்லாவற்றையும் கொடுத்ததுனால ஸ்தோத்திரம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு ஆதாமும் ஏவாளும் எப்படி மறந்து விட்டார்களோ அதே போல ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் நன்மையானவைகளை விட்டுட்டதுனால தீமையானவைகளை பிடித்துக் கொண்டதுனால ஆடுகளை வெளியே விட்டாச்சு, ஆடுகளை நல்ல புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாரு. ஸ்தோத்திரம் அந்த ஆட்டுக்கு தெரியணும் எது எனக்கு ஸ்தோத்திரம் நன்மையானது, எது எனக்கு ஜீவனை கொடுக்கணும். யாருக்கு தெரியணும்? ஆட்டுக்கு தெரியணும். அல்லேலூயா.